ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி கோகனட் மில்க் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 கப் கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸியில் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எனக்கு 1 கப் கோகனட் மில்க் கிடச்சிச்சு. நல்ல கெட்டியான கோகனட் மில்க் எடுக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1/2 கப் சோள மாவு எடுத்துக்கலாம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த கோகனட் மில்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இனி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிற சோள மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாகவே இந்த ஸ்வீட்டு செஞ்சு முடிச்சிடலாம். குறைவான டைம் தான் ஆகும். கெட்டியாக தொடங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் கீப் அப் பண்ணிக்கலாம். இப்போது 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம புட்டிங் சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்ல ஜெல்லி லைக்காக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.